சீக்கிரமா ஒரு பொண்ணை பிடி. நீ இப்படி ஒரு போட்டோ எடுக்கலாம். இங்க இருக்காத. வேண்டாம், அவளை விடுங்க. நம்ம பார்க்க போகிற கேமோட கதை மாஃபியா ஓல்டு கண்ட்ரி. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு புது கேம் தான். கேமோட கதையை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கேம் வந்து டப் பண்ணி நம்ம பழைய ஸ்டைலில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா பிசி, பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸில் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே அருமையான கேம் இது. கதை கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கரமாக சூப்பராக இருக்கும். பாப்கார்ன் ரெடி பண்ணி வச்சிங்க, பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ஃபுல் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, லைக் பண்ணிங்க. குறிப்பாக ஹைப் போடுங்க. ஏன் ஹைப் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கனல் ஹைப் கொடுத்து தூக்கி விட்டிங்கன்னா தான் இதெல்லாம் 4 பேர் போய் சேரும். நானும் தொடர்ந்து கனல் பண்ண முடியும். நிறைய பண்ணி வியூஸ் போகலன்ட்டு கடுப்பு கஷ்டப்படுற மனசு வெக்ஸ் தான் ஆக வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ஹைப் ஏற்றினா அந்த ஹைப் பார்த்து சந்தோஷப்பட்டு போயிடாது. உரிமையாக தானே கேட்குறேன். ஓகே, அப்புறம் வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கண்டிப்பாக சூப்பர் சோல்ஜர்ஸ்க்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, இனிமேல் கதை வந்து சூப்பர் சோல்ஜர்ஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துடும். திங்க் சூப்பர் சோல்ஜர்ஸில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் சூப்பர் சோல்ஜர் ஆகிங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாரத்தில் போயிடலாம். காமசாமி Hits. I'm back. ஆயிரத்தி 1904 சிசிலி. கதையோட தொடக்கத்துல இந்த கதையோட ஹீரோவான என்சோ ட்ரெமோரியோ அப்படின்ற சல்ஃபர் சுரங்கத்துல அடிமையா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இவர் அப்பா வாங்கின கடனுக்காக இவரை கொத்தடிமையா அவங்க வேலைக்கு வச்சிருப்பாங்க. அந்த தான் அவருக்கு ஜெட்டனோ அப்படின்ற ஒரு உயிர் நண்பனும் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்துச்சு. இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு இங்கிருந்து வெளியே போகணும். அமெரிக்காவில் அவன் அங்கிள் கூட சேர்ந்து நிம்மதியாக வாழணும். இதே வாழ்க்கை லட்சியம்ட்டு பல தடவை என்ஜோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் சுரங்கத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. டான்ஸ் படம் அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு. ஏகப்பட்ட சுரங்க தொழிலாளிகள் அவங்களோட கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுரங்கத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க, எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்ட்டு பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்க டானால இதெல்லாம் சமாளிக்க முடியல. இதனால அவர் அங்கிருந்த அவரோட ரைட் ஹேண்டான எல்மெர்லோ கிட்ட வேலையை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சுரங்கத்துக்குள்ள போய் காணாம போனவங்கள தேடுறதுக்கு மற்றவங்கள மறுக்க அந்த நேரத்தில் வந்த என்ஜிஓ கெட்டானையும் அவன் சுரங்கத்துக்குள்ள போயிட்டு காணாம கண்டுபிடிங்க, செத்து போன படங்களை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு அவன் கட்டளை இடுறான். அவங்களும் வேற வழி இல்லாம நடக்க போற விவரம் என்னன்னு தெரியாம விளையாட்டான சுரங்கத்துக்குள்ள நுழையிறாங்க. உள்ளுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, சுரங்கத்துக்குள்ள விஷவாயு கசி ஆரம்பிச்சிருக்கு. இதனாலதான் பல பேர் இறந்து போயிருக்காங்க. மேலும் அது ஒரு எரிமலை அப்படின்றதுனால அது சீர தயாரா இருந்திருக்கு. அதனால சுரங்கம் சரியா ஆரம்பிச்சிருக்கு. இதை புடிச்ச 2 பேருமே ஊரு பழகிறதுக்காக அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. உழைச்சா போதும் அப்படின்ட்டு 2 பேரும் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த சுரங்கத்துக்குள்ளதான் கிட்டானோ இத்தனை சேர்த்து வச்ச சேமிப்பு அதுக்குள்ள இருக்கு. எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்ச படம் அங்கே இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிட்டானோ சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் இன்னும் தப்பிச்சா மட்டும் போதும், அதை விட்டுரு அப்படின்னு என்சோ எவ்வளோ சொல்லியும் அதை கேட்காத கிட்டானோ அதுக்குள்ள போய் போலாம் சொல்லிக்கிட்டு இருக்கல. இல்லை என்சோ கஷ்டப்பட்டு அங்கிருந்து உயிர் பொழைச்சி வெளியே வர அந்த இடத்துக்குள்ள தன் நண்பர் சாவுக்கு காரணமான எல்மெர்லோ அங்க நின்னுகிட்டு இருந்தான். அவனை பார்த்த உடனே கொலவெறியான என்சோ, என் அண்ணன் சாவுக்கு நீதான் காரணம், அவன் உயிரை நீ ஒரு பொருட்டா கூட மன்னிக்காம மறுபடியும் என்ன வேலை செய்ய சொல்றியா அப்படின்னு அவன் கூட இவர் சண்டை போட ஆரம்பிச்சாரு. அந்த சண்டையில அவர் ஒரு கத்தி எடுத்து அவன் முகத்துல ஒரு கோடு போட இது அவனுக்கு ஒரு அவமானமா சின்னமா இருந்துச்சு. இதோட நீ செட்டடா. அவனை பிடிக்க, அவன் இங்கிருந்து உயிரோட தப்பிக்க கூடாது.
திடீர்னு அங்க இருந்து எல்லாருமே இன்சோவை கொல்ல துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சாங்க. இன்சோ அதுல கஷ்டம் தப்பிச்சு அங்கிருந்து குதிரை எடுத்துட்டு அவர் உயிர் பழைக்கிறதுக்காக அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாரு. இங்கிருந்து அவர் சுரங்கத்துல சுவாசிச்ச அடிமை காற்றுல இருந்து வெளியே வந்தாரு. அவர் சுவாசிக்கிற மூச்சு காற்றுல சுதந்திரம் இருந்தாலும் கூடவே உயிர் பயமும் கடந்து இருந்தது. அங்கிருந்து அவர் குதிரை எடுத்துக்கிட்டு உயிர் பழைக்க கிளம்ப என்சோ பல நாட்கள் குதிரையிலே பயணிச்சிட்டு இருந்தாரு. கடைசியா அவர் வந்து சேர்ந்த இடம் தான் ஃபெமிக்லியா. அவரோட எதிரிகள் மோட்டார் வாகனத்துல துரத்திக்கிட்டு இருந்தாங்க. என்சோ உயிருக்கு பயந்துகிட்டு இருந்தாரு. எல்மேர்லோ பொறுத்த வரைக்கும் ஒரு அடிமை தன் முகத்துல கீறினது அவனுக்கு ஒரு அவமான சின்னமா இருந்துச்சு. இதனாலே இவனை கொன்னு அந்த அவமானத்தை போக்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருந்தான் அவன். இதனாலேயே என்சோவை கொன்னாகணும் அப்படின்னு அவங்களோட எல்லையை கடந்து வந்து கூட என்சோவை தேடி வந்திருந்தாங்க. கடைசியா அவங்க அவர் எங்க இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்சோவை சுத்தி வளைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்சோல் தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை அவங்க பிடிக்க, இப்போ நான் உனக்கு கொடுக்க போற தண்டனை இல்ல, இதுக்கு செத்தே போயிடலான்னு அழ போற. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எல்மர்லோ? பதில் சொல்றா. அது இல்லைங்க நான் இது பிரச்சனை. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். இந்த பையன் மேல கடை இருக்கு, அங்கிருந்து ஓடி வந்துட்டான். இருட்டாயிருச்சு, அதான் வழி தெரியாம இங்க வந்துட்டோம். அதான் இவனை தேடிக்கிட்டே இங்க வந்துட்டோம். இவனை தூக்கிட்டு எங்க வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த பையன் உங்க கூட வரமாட்டான். அவன் கடனை அடைக்கால வரைக்கும் அவன் எங்களுக்கு தான் சொந்தம். என் இடத்துல உனக்கு எதுவும் சொந்தம் இல்லை. உன் பாஸ் கிட்ட போய் சொல்லு, அந்த பையன் இப்ப ஏன் பாதுகாப்புல இருக்கான். இன்னொரு வாட்டி உள்ள வந்த நான் வாயால பேசிட்டு இருக்க மாட்டேன். நான் சொன்னது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கிருந்து ஓடிடு. கண்டிப்பா உன்னை கிளம்புன்னு சொன்னேன். ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? போய் இவனுக்காக. இது ரிஸ்க்கு தான் மச்சான். அதுக்காக இதை வாட்டி விட்டு வச்சுக்க, அப்புறம் நம்ம குழுவிட்டு போயிடும். ஏடி வேலை செய்யறியா? கண்டிப்பா. லூக்கா அவன் நம்ம இடத்துக்கு கூட்டு வாடே. அவரு சொன்னது கேட்டுச்சு இல்ல? உனக்கு ஓகே தான் இல்ல? அவர் இந்த மாதிரி வெளியாளுக்கெல்லாம் கருணை காட்ட மாட்டார்ல்ல. நீ அதிர்ஷ்டக்காரன் தான் இல்ல? ஏதோ முகத்துக்காக அவரு அவ்வளோ பகச்சிட்டாரு. ஆமா, உன் பேர் என்ன? என்சோ. ஓகேல என்சோ, பாம்பளே போவோம்.
லூக்கா என்சோவை உனக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு லூக்கா கேட்க, நான் அமெரிக்கா போக ஆசைப்படுறேன் அப்படின்னு லூக்கா கிட்ட அவன் சொல்லியிருப்பான். டான் டோரிசி அவரோட வலது கையான லூக்கா கிட்ட இன்சோவுக்கு அடைக்கலம் கொடுக்க சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு காரணத்தினாலேயே பல வருஷம் கழிச்சு இன்சோ ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ள நிம்மதியா தூங்கி சுதந்திரத்தை உணர்ந்திருந்தான். மறுநாள் சீசன்றவன் இன்சோவை தூக்கத்திலிருந்து எழுப்பியிருந்தான். இவன் டானோட நேரடி சொந்தக்காரன். இவன் என்சோவுக்கு பல வேலைகளை கொடுத்தான். உதாரணத்துக்கு இறைச்சி, ஒயின் பாட்டில்கள் போன்ற விஷயங்களை இடம் மாற்றதான வேலைகளை கொடுத்திருந்தான். இவன் வந்த நேரம் என்னமோ டான் வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி ஒன்று நடக்க இருந்துச்சு. ஒரு நாள் இன்சோ அவனோட குதிரை தொழுவத்துல ஒரு பெண்ணை சந்திக்கிறான். கூட நிறைய ஆப்பிள் வச்சுக்கிட்டாவ. என்சோவை நோட்டை விட்டுக்கிட்டு இருந்தா. என்சோவோட பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாவ. அவரை பார்த்து சிரிச்சிட்டு ஒரு ஆப்பிளை மட்டும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி இருந்தா. ஏனோ தெரியல, அவளை பார்த்தவன என்சோவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனா அவகிட்ட பேசதான் என்சோ ரொம்பவே தயங்கி இருந்தான். ஏன்னா என்சோவுக்கு அவ மேல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. டானோட வீட்டில் விசேஷம் களை கட்டியிருந்தது. பார்ட்டிக்கு பல பேர் வந்திருந்தாங்க. லூக்கா என்சோவை அந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டு இருந்தாரு. அதுதான் டானோட பொண்ணுக்கு நேம்டேன்ற ஒரு விழா நடத்திருந்தாங்க. அந்த இடத்துல டான் தன்னோட மகளை கூடமா தெரிஞ்சது. அது என்சோ அன்னைக்கு குதிரை தொழுவத்துல பார்த்த அதே பெண் தான். அவ டானோட பொண்ணா இருந்தாலும் என்சோவுக்கு ஏனோ அவ மேல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. இந்த ஈர்ப்பு என்சோவுக்கு மட்டும் இல்ல, டானோட மகளான இசபெல்லாவுக்கும் தான். இப்படியே என்சோ சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நாள் நகரத்துக்குள்ள குதிரை பந்தயம் ஆரவாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதை பத்தி தான் மக்கள் ஆரவாரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட லூக்கா என்சோவையும் குதிரை பந்தயத்துக்கு வா, நம்ம போய் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு கூட்டு போயிருந்தான். அந்த நேரத்தில் தான் லூக்காவுக்கு இன்சோ நீ இன்னும் அமெரிக்கா போலியா அப்படின்னு கேட்க, எனக்கு அதில் பிடிப்பு இல்லை, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்சோ சொல்லியிருப்பான். ஆனால் லூக்காவுக்கு இது ஆச்சரியம் தான் கொடுத்துருந்தது. ஏன்னா எல்லாருமே அந்த காலத்தில் எதிர்காலத்துக்காக அமெரிக்கா நோக்கி தான் போயிட்டு இருந்தாங்க. இன்சோவும் லூக்காவும் குதிரை பந்தயம் நடக்கிற இடத்துக்கு போயிருக்க அந்த இடத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரளயமே நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த குதிரை பந்தயம் சாதாரணமா இல்ல, அங்க இருக்கிற டான்கள் எல்லாமே தன்னோட பலத்தை காட்டுறதுக்காக தான் இந்த பந்தயத்தை நடத்துறாங்க. இதுல டான் டொரிசியோட சார்புல பந்தயத்தை கலந்துக்க வேண்டிய குதிரை பந்தய வீரன் நல்லா சரகு போட்டு மட்டையானதுனால இந்த குதிரை ஓட்டத்துக்கு யாருமே இல்லாம என்ன பண்றதுன்னு முடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல தான் இன்சோவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு டானோட மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னு இந்த குதிரை பந்தயத்துல தான் கலந்துக்கிறதா அவர் சொல்லியிருந்தாரு. அங்க இருக்கிறவங்க யாருமே இதை சுத்தமா ஏத்துக்கவே இல்லை. பந்தயத்துல குதிரை ஓட்டுறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல, நீ எப்படி கலந்துக்குவே அப்படின்னு அங்க இருக்கிறவங்க யோசிச்சாலும் டான் டொரிசி மட்டும் என்சோ மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. என்சோவுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு. இத்தனை வருஷமா அவரை அடிமையா வச்சிருந்த டான் எஸ்பராடோவை எதிர்த்து நிற்கவும் இறந்து போன நண்பனோட உயிருக்கு பழிக்கு பழி வாங்கவும் இது நல்ல சான்ஸா இருக்கும் அப்படின்னு என்சோ பந்தயத்தை கலந்துக்க. பந்தயம் ரொம்பவே ஆக்ரோஷமா இருந்துச்சு. ஏகப்பட்ட குதிரைகள் சீறி பாஞ்சுது. இதுல என்சோ கஷ்டப்பட்டு தான் குதிரை கரெக்டா ஓட்டி பந்தயத்துல கஷ்டப்பட்டு ஜெயிச்சிடுறாரு. டான் டொரிசியோட பேரையும் காப்பாத்துறாரு. தனக்குன்னு ஒரு அடையாளத்தையுமே உருவாக்கிட்டாரு. இத்தனை வருஷமா அவர் அடிமையா வச்சிருந்த டான் எஸ்பராடோ முகத்துல கரியையும் பூசினாரு. அங்கிருந்தவெல்லாம் இந்த விஷயத்த கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. சரியான நேரத்துல தான் டானோட முக்கியமான ஆலோசகரான டீனோ இன்சோ கிட்ட ஒரு வேலையை கொடுத்துருந்தான். சரி, பந்தயத்தை ஜெயிச்சிட்ட, வழக்கமா நீ செய்யற வேலையை திரும்ப போய் செய்யுன்னு ஒயின் பாட்டில்களை டெலிவரி பண்ண சொல்றாரு. அந்த நேரத்துல தான் இசபெல்லாவுக்கு இன்சோ மேல ஆர்வம் அதிகமா இருந்தது. அந்த நேரத்தில் அவ நீ ஒயின் பாட்டில் டெலிவரி பண்ண போற, நானும் உன் கூட வரலாமா அப்படின்னு கேட்டிருந்தா. என்சோவுக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்றதுனே தெரியல. தன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு தான் கூட வெளியே வரணும்னு சொன்னதுனால அவனும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒயின் பாட்டில்களை சேர்க்க வேண்டிய இடத்துல ஒவ்வொன்றா எடுத்து வைக்க அந்த இடத்துல தான் ஒருத்தன் என்சோவை வழிமறைச்சான். குதிரை பந்தயத்துல இவர் ஜெயிச்சதுனால எல்மெர்லோட தம்பி இவரை அட்டாக் பண்ண வந்திருந்தான். என்சோவோட நோக்கம் இவனை அடிச்சு வீழ்த்துறது கிடையாது, இசபெல்லாவை இவங்கிட்ட இருந்து காப்பாத்துறது தான். அதுக்காக அவர் வீரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சரியான நேரத்துல அவன் கதையை முடிக்கிற நேரத்துல லூக்கா அந்த இடத்துக்கு வந்திருந்தான். இருக்கிறவங்க எல்லாரையுமே கலைஞ்சு போக சொல்ல, யாரை கேட்டு நீ இசபெல்லாவை கூட்டு வந்த, இவ கூட பழகிறது டானுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு வான் பண்ணி அமைச்சிருந்தான் லூக்கா.
இந்த ஒரு காரணத்தினாலேயே எசபெல்லா கூட சேரக்கூடாது அப்படின்னு என்சோ நினைச்சாலும் ஒரு நாளே அவ உன்னை தனியா மீட் பண்ணோம் அப்படின்னு லெட்டர் எழுதியிருந்தா. இதன் பிறகு லூக்கா என்சோவை கூப்பிட்டுருந்தான். இனிமே நீ இந்த சின்ன சின்ன வேலை செய்யாத, உனக்கு பெரிய வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா. குதிரை பந்தயத்தில் டான் டொரிசியோட மானத்தை காப்பாத்தினால டான் டொரிசி என்சோவுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாரு. இனிமே என்சோ இவங்கள ஒருத்தன். இதன் முதல் படியா லூக்கா என்சோவுக்கு தொழில் கற்றுக் கொடுத்துருந்தான். முக்கியமான வேலையா பொதுமக்கள்கிட்ட இருந்து ப்ரொடக்ஷன் மணி அப்படின்ற பேரில் மாமூல் வசூல் பண்ணுறது எப்படின்னு கூட்டு போயிருந்தான். மாமூல் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்கள அடித்து எப்படி பிடுங்கணும், பயம் பொறுத்து எப்படி மாமூல் கட்ட விற்கணுன்றதெல்லாம் லூக்கா சொல்லிக் கொடுக்க எல்லாத்தையுமே என்சோ கரெக்டாக கற்றுக்கிட்டு இருந்தான். இந்த வேலையில் என்சோவுக்கு லூக்கா மட்டும் இல்லாமல் சீசரும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நண்பனாக இருந்தான். ப்ரொடக்ஷன் மணி அப்படின்றது வெறும் மக்களை மிரட்டி பிடுங்குற படம் கிடையாது, உண்மையிலே அவங்களுக்கு கொடுக்குற ப்ரொடக்ஷன் தான். குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா ஒருத்தர் பணம் கொடுக்க மறுக்கிறாரு. காரணம், என் சரக்கெல்லாத்தையும் கொள்ளக்காரன் கொள்ளாடிச்சிட்டு போயிட்டாங்க, நீங்கள் என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்து கிழிச்சிங்க அப்படின்ட்டு இவர் கேட்க, இதை கேட்ட லூக்கா உடனே சீசரி என்சோவையும் கொள்ளக்காரங்களை கொண்டு இவங்க சரக்கை மீட்டுவாங்கன்ட்டு உத்தரவிட 2 பேருமே திறமையாக செயல்பட்டு எல்லா சரக்கையுமே மீட்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினாலே அவர் ப்ரொடக்ஷன் மணியை அதிகமாக அவங்களுக்கு கொடுத்து விட்டுருந்தாரு. இப்படியே ஒரு வருஷம் ஓடி போயிடுது. என்சோவும் சீசரும் நல்ல நண்பர்களாக மாறுறாங்க. இனப்பெரிய தோழர்களா 2 பேருமே மாற ஆரம்பிக்கிறாங்க. சரியான நேரத்துக்கு தான் டானோட வீட்டுக்கு ஒரு புதிய கார் ஒன்று வந்திருந்தது. அந்த காரில் பேரன் ஃபோட்டலாவும் அவருடைய மகனும் இருந்தான். இது ஒரு பிஸ்னஸ் ட்ரீல் மாதிரி வந்திருந்தாலும் அவரோட மகனை டானோட ஒரே மகளான எசபெல்லாவை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு 2 பேர் குடும்பமும் திட்டமிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே அவங்க 2 பேரும் பேசி பகிர்றதுக்காக தனிமையான இடத்துல அவங்கள கூட்டு போக சொல்லி லூக்கா என்சன் சீசர் கிட்ட கட்டளை இட்டு இருந்தான். இது டான் போட்ட திட்டமா இருக்கலாம், ஆனா எசபெல்லாவோட திட்டமே வேற. என்சோவும் சீசரும் 2 பேரை கூட்டிட்டு போய் மலைக்கு மேலே விட்டுட்டு தனியா பேசட்டோன்னு இவன் காரை எடுத்துக்கிட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு நேரத்துல துப்பாக்கி சத்தம் கேட்டுருச்சு. அங்க ஏதோ பிரச்சனை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் அவசரமா காரை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்க எசபெல்லாவையும் எசபெல்லாவோட மாப்பிள்ளையான ஜிரோனாவையும் ஒரு கொள்ளை கும்பல் துப்பாக்கி காட்டி மிரட்டி கடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே என்சோ அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்றாரு. ஆனா அதுக்குள்ள கடத்தலுக்காரங்களோட வண்டி கிளம்ப ஆரம்பிச்சுது. ஆனா என்சோ எதுக்கெல்லாம் தயங்குற ஆள் இல்ல. கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி அவங்கள பின் தொடர்றாரு. 2 பேரை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் அந்த நேரத்துல எசபெல்லாவை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சுது. என்சோ, எசபெல்லா உனக்கு ஒன்றும் இல்லை? ஒன்றும் இல்லை. நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலை. எசபெல்லா, உனக்கு ஒன்றும் ஆகில்லையே? அவங்க ஜெனராவை கடத்திட்டு போயிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்களேன். நீ என்ன செய்ய போற? நான் அவைகளை பார்த்துக்கிறேன். சரி, நீ வாபுல வீட்டுக்கு போ. வரமாட்டேன். அவன் சொல்றது கேட்டுச்சுல்ல? நீ இருதை பிடிக்கிட்டு இருக்க? புரியல. உனக்கு என்ன ஈரோ நடப்பா? எனக்கு இதாமல சரின்னு படுது. உன் உயிரை அவ்வளோதான் படைய வைக்க. முட்டாத்தனமாக எதுவும் செய்து கூடாது, புரியுதில்ல? நம்ம ஆளை கூட்டு மொத்தமா வரேன். சீசரோட அனுப்பிச்சிட்டு ஜிரோனாவை காப்பாற்ற தன்னந்தனியா ஒத்தையா அந்த இடத்துக்கு போயிருந்தாரு. கொள்ளைக்காரங்க அவனை கட்டி வச்சிருந்தாங்க. இவனை வச்சு பணம் பறிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா இதுக்கு எதுக்குமே இடம் கொடுக்காத என்சோ அங்கிருந்து ஒவ்வொருத்தரையும் சுட்டு கொண்டுட்டு இந்த டீமோட லீடரா இருந்த மெசினாவை கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அவனை கொன்னுட்டு ஜிரோனாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாரு. இதெல்லாம் நினைச்சு
டான் ரொம்பவே பெருமைப்படுறாரு. இங்க இருந்து தான் எசபெல்லாவுக்கும் என்சோவுக்கும் இருந்த ஈர்ப்பு காதலா மலர ஆரம்பிக்குது. ஒரு நாள் சர்ச்சில் இன்சோ எசபெல்லா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். சரியான நேரத்தில் தான் டான் உன்னை கூப்பிட்றாரு அப்படின்னு இன்சோவை கூப்பிட்டு இருந்தாங்க. இவரோட காதல் விஷயம்தான் வெளியே தெரிஞ்சிச்சோ நினச்சிக்கிட்டு இன்சோ பயத்தோட போய் பார்க்க அங்கே இருந்த கதையே வேற. இந்த கடல் சம்பவத்தை பற்றி டான் பேசிக்கிட்டு இருந்தாரு. கடத்து கும்பலோட முக்கிய டார்கெட்டு ஜினாரோ தான். காரணம் ஜினாரோவோட அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர் தான் தொழில் விஷயமா தப்பான வழியில காசு சம்பாதிக்க ஜினாரோவை கடை சொல்லியிருக்கான். ஆனா அவன் பண்ண தப்பு எது அப்படின்னா எசபெல்லாவை சேர்த்து கடத்துறது. இதுக்கான சரியான படத்தை கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவனை கடை சொல்றாரு டான். இதை ஒரு காலத்தினாலேயே அவன் இடத்துக்கே போய் அவனை கச்சிதமா கடத்திடுறாங்க. குறுக்க அவனுக்கு பாதுகாப்பா என்சோவை அடிமையா வச்சிருந்த எஸ்பாடோஸ் ஆட்கள் அங்க இருந்தாங்க. என்சோ எல்லாரும் கொண்டுட்டு அவனை கச்சிதமா தட்டி தூக்கிடுறாரு. சரியான இடத்துக்கு கூட்டு வந்து அவன் இதுக்காக கொல்றோன்னு சொல்லி அசால்ட்டா முடிச்சிடுறாங்க. இதன் பிறகுதான் டானுக்கு என்சோ மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே வருது. அவரை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு இருந்தாரு. இதுதான் என்சோவை தான் கூட்டத்தில் மட்டும் இல்லாம ஃபேமிலியில் ஒருத்தனா ஆக்கிற ஒரு சடங்கு முறை. இந்த சடங்கு முறை மூலியமா நீயும் எங்களில் ஒரு ஆளாக மாறிட்ட அப்படின்னு டான் என்சோவை பெருமைப்படுத்தினாரு. இந்த விஷயம் லூக்காவுக்கு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு. எசபெல்லாவுக்கு என்சோ தன்னோட ஃபேமிலிக்குள்ள இன்னும் நெருக்கமாயிட்டான்னு சந்தோஷமா இருந்தது. இந்த ஒரு காரணத்தினாலேயே என்சோவுக்கு ஒரு புதிய வீட்டை கொடுத்துருந்தாங்க. அந்த வீட்டில் போன உடனே என்சோ தன் பழைய நண்பனோட போஸ்ட் கார்டை அங்கே வச்சிருந்தாரு. என்னதான் என்சோ இவங்க கேங்கில் ஐக்கியமாக இருந்தாலும் எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு ஏதோ ஒரு விலைமாது கூட போயிருந்தாங்க. ஆனால் என்சோ மட்டும்தான் எசபெல்லாவை மட்டுமே நினச்சிக்கிட்டு நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தான். 1906 ஒரு நாள் என்சோவை டான் டொரிசி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல இவங்க கும்பலை சேர்ந்த மொத்த பேருமே கூடி இருந்தாங்க. அங்கிருந்து தான் டான் ஒரு முக்கியமான விஷயத்த பேச ஆரம்பிச்சாரு. நம்மளோட எதிரியான டான் எஸ்பாடோஸ் மொத்த சல்ஃபர் மலையுமே வாங்கிட்டான். இப்போ அவன் தான் மிகப்பெரிய பணக்காரன். அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஊரை சேர்ந்த பெரிய பண முதலைங்க எல்லாம் அவன் பக்கம் சாஞ்சிட்டாங்க. இதனால நமக்கான பவர் குறைஞ்சிருச்சு. இது எப்படியாவது மீட்டு கொண்டு வந்தாகணும் அப்படின்னு டான் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு அவனுக்கு கிடைச்ச ஒரு வழிதான் அமெரிக்கர்களுக்கு கள்ள நோட்டு அடிச்சு கொடுக்கறது. அதுக்கு கை தேர்ந்த ஒருத்தன் இருக்கான். ஆனா அவன் ஜெயில இருக்கான். அவனை பிடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனை இருந்து நாம மீண்டு வர முடியும்னு டான் சொல்ல சீசர், என்சோ அப்புறம் லியோ இந்த 3 பேரை இந்த வேலையை செய்ய நியமிக்கிறாரு. இந்த லியோ தான் நம்ம மாஃபியா 2ல பார்த்த அந்த ஓல்டு மேனான லியோ. இது இவருடைய இளமை பருவம். இன்சோ, சீசர், லியோ இவங்க 3 பேரும் அந்த கைது எங்க இருப்பான் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவனுடைய செல் நம்பரையும் கண்டுபிடிக்கிறாங்க. இரவுல காவல்காரர்கள் கண்ணசந்த நேரத்துல லாவகமா உள்ள நுழைஞ்சி அவகிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அவனை விடுவச்சு இன்சோ இதை பத்தி சொல்ல அதுக்கு அவன் பணத்தை பிரிண்ட் பண்ண குவாலிட்டியான பிளேட்ஸ் வேணும். அது போலீஸ்காரனோட லாக்கர்ல இருக்கு. அதால மட்டும்தான் தரமான நோட்டுகளை அடிக்க முடியும்னு சொல்ல அதே ஜெயில எசபெல்லா கூட வெளியே போகும்பொழுது என்சோவோட பிரச்சனை பண்ண கொராடோ பேசடோனி அங்கே கைது செய்யப்பட்டிருந்தான். அவன் என்சோவை பார்த்துடுறான். என்சோ கஷ்டப்பட்டு உள்ள நுழைஞ்சி அந்த லாக்கர்ல இருந்து பிளேட் எடுக்கிறாரு. ஆனா திடீர்னு ஆள் அடிக்க அங்கிருந்த மொத்த காவலர்களுமே எந்திரிச்சு இவங்களை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்சோ கஷ்டம் தப்பிச்சாலும் அவர் போலீஸ் சீஃப் டியமாக்கோ கிட்ட மாட்டிக்கிறாரு. டியமாக்கோ என்சோவை கத்தியில கழுத்து நடக்கிற நேரத்துல லியோவும் சீசரும் கைதியை கூட்டுக்கிட்டு துப்பாக்கி முனையில என்சோவை காப்பாத்துறாங்க. கஷ்டப்பட்டு வேலையை முடிச்சிட்டு என்சோ தன்னோட வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஆனா அந்த இடத்துல யாரோ இவருக்கு முன்னாடியே நுழைஞ்சாம இருந்தது. யாரோ ஒருத்தர் உள்ள இருக்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இதெல்லாம் துப்பாக்கியோட அவர் உள்ள நுழைய அங்க இருந்தது எசபெல்லா. புது வீட்டுக்கு மாறினதுக்கு பிறகு எசபெல்லா ஒரு வாட்டி கூட அவளை அழைக்கவே இல்லை. இதனாலே அவ சர்ப்ரைஸா வந்திருக்க இன்சோ கோவத்துல துடிச்ச அவங்க உதடு முத்தத்துல இணையுது. இங்கே இவங்க தனிமையை பகிர்ந்துக்க ஆரம்பிச்சாங்க.
இதன் பிறகு கள்ள நோட்டுகள் அச்சிடப்பட்டிருந்தது. ஒயின் பாட்டில்களை பேக் பண்ணுற மாதிரி அதுக்குள்ள கள்ள நோட்டுகளை அடுக்கி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. இதுக்காக அவங்க விலையுயர்ந்த சிகரெட்டுகளையும் ஆயுதங்களையும் வழங்கியிருந்தாங்க. பிஸ்னஸ் நல்லா போயிருந்தது. சரியான நேரத்தில் தான் ஊருக்குள்ள ஒரு கார் நடக்கிறத பற்றின போஸ்டரை கவனிக்கிறாங்க. இதில் கலந்துக்கிட்டு என்சோ ஜெயிக்கவும் செய்கிறாரு. அதுக்கு பிரதிபலனா எசபெல்லா என்சோவோட தனிமையை பகிர்ந்துக்கிறா. மறுநாள் காலில் யாரோ ஒரு சத்தம் கேட்டு எசபெல்லா பயப்பட என்சோவில் ஒளிஞ்சிக்க சொல்ல அந்த இடத்துல டீனோ வந்திருந்தாரு. இந்த இடத்துல 2 ஒயின் கிளாஸ் இருக்கு, நீ ஏதாவது பொண்ணோட தங்கி இருக்கியா யாரு அப்படின்ட்டு அவர் வீடு முக தேட அந்த இடத்துல எசபெல்லா தப்பிச்சு இருந்தா. வந்தவர் ஒரு முக்கியமான விஷயத்த என்சோ கிட்ட சொல்றாரு. நம்ம குரூப்புக்குள்ள ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கு, அவன் மூலியமா போலீஸ் தகவல் போயிருக்கு. போலீஸ் இப்போ ரைடுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமா இடத்துக்கு போய் கள்ள நோட்டு அடிக்கிற நம்ம ஆளுங்களை அவங்கள எச்சரிக்கை சொல்ல. என்ஜோ கார் எடுத்துக்கிட்டு வேகமா ஓட்டுறாரு. எப்படியாவது சீக்கிரமா அங்க எல்லாரையுமே வெளியே போக சொல்லணும்ட்டு அங்க நுழைஞ்சி மொத்த பேரையுமே அங்க இருந்து கிளம்ப சொல்றாரு. எல்லாருமே அங்க தப்பிச்சு போயிருக்க. சீசரும் அவரும் பேசிக்கிற நேரத்துல போலீஸ்காரங்க அங்க சுத்தி வளைக்கிறாங்க. இவங்கள போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்தது என்ஜோவை ஜெயிலில் பார்த்த கொராடோ பேஸ்டோனி தான். அவன் தான் போலீஸ்காரங்க கூட்டு வந்திருக்கான். என்சோ கஷ்டப்பட்டு மறைஞ்சிக்கிட்டு எல்லா ஒர்க்கரையும் கஷ்டப்பட்டு அங்கிருந்து தப்பிக்க வைக்கிறாரு. ஆனா சீசர் மட்டும் அங்க இல்ல. சீசரை தேடி போக அந்த இடத்துல சீசரும் கரோடா பேஸ்டனியும் சண்டை போட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்துல தான் அச்சிடப்பட்ட கள்ள நோட்டுகள் இருந்துச்சு. சில நேரத்துல அவன் அந்த கள்ள நோட்டுகள் இருக்கிற காரை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போக சீசரும் என்சோ சேர்ந்து அவனை துரத்துறாங்க. ரொம்ப நேரமா துரத்து பிடிக்க ஒரு இடத்துல என்சோ அவனை துப்பாக்கி முனையில பிடிக்கிறாரு. அந்த நேரத்தில் அவன் என்னை கொண்டுடாத, என்னை கொண்டுட்டா ஒரு மிகப்பெரிய போருக்கு இதுவே ஆர்வம் ஆடும் அப்படின்னு என்சோவை மிரட்டினான். ஆனா சீசர் எதையும் கண்டுக்காம அவனை கொன்னுடுறான். இவன் கொலையா தெரிஞ்சா நாளைக்கு பிரச்சனையாகும் அப்படின்றதுனால இவன் மரணத்தை ஒரு விபத்து மாதிரி செட் பண்ணிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி விடுறாங்க. 3 நாளைக்கு பிறகு டான் ஸ்பெரடோவை அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. டான்களுக்குள்ள முதல் சட்டமே ஒருத்தர் போட்டு கொடுத்து கூடாது, அது இவங்க மீட்டாங்க அப்படின்றதுனால அது விசாரிக்கிறதுக்காக அவரை கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க மீட் பண்ணாத நேரத்தில் டான் கலாண்டாவை மத்தியஸ்தரா வச்சுக்கிட்டு இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. என்னையா கூப்பிட்டீங்க? ஏன்னு உனக்கே தெரியும். எனக்கு புத்தி போய் சொல்லதான் மொத்தமா கூலிருக்கீங்களோ? இந்த நேரத்தில் பழைய பகையை பற்றி பேச வேண்டாம். இது உன் வாயில நீயே சொல்றியா? உன் ஆளுங்க தேவையில்லாம பிசினஸ்ல மூக்க நுழைச்சிருக்காங்க. அதுக்கான விலையை யாராவது கொடுத்துதான் ஆகணும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. கொரோனா பேஸ்டோனி தோ உன் கையோட தம்பி. அவன் என் இடத்துக்கு போலீஸை கூப்பிட்டு வந்தான். ரைடு இடத்த வச்சான். என் பொருளை அபகரிச்சான். இது என்ன பெரிய குற்றச்சாட்டா இருக்குது? இதுக்கு ஆதாரம் இருக்கா? என்சோ சீசரோ அதை பார்த்துருக்காங்க. யாரா பெரிய கலெக்டரா? எங்க நம்பிக்கையான ஆளுங்க அவங்க. உன் ஆளு முன்பாக வச்சுக்கிட்டு நம்ம சட்டத்தை மீறிட்டான். நான் நினைச்சா இவங்களை என்ன வேணாலும் பண்ண முடியும்ல. அது வடிகட்டினா போய் அப்படியே அவன் பண்ணியிருந்தாலும் அது அவன் தனிப்பட்ட விருப்பம். ஒரு இடத்துல ஒரு நாய் தப்பு பண்ணுது அப்படின்னா அது நாயோட தப்பு இல்லை, அது அடக்காத நாயோட தப்பு. ஏன் நம்பி ஜெத்துதான் கொண்டு விட்டீங்க. இன்னுமா அவன் குவாச்சோதிக்க அவன் என்ன சொல்லுதான்னு புரியுது அட்டோரிசி. தேவலாம அவனை கொண்டு ஒரு போரை உருவாக்கி இருக்கீங்க. நாங்க அதை பத்தி இங்க பேச வரல. சும்மா இல்ல, சும்மா சொன்னேன். இளைய மொக்கா காரணத்தோடு பேச்சுக்கல, சண்டை வேணாம்ல. அப்போ நீ போற தொடங்க போற அப்படிதானே? அது நான் செய்யும் போது உனக்கு புரியும். இதுக்கப்புறம் இங்க பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படியே ஒரு வருடம் கடந்து போக ஒரு நாள் எசபெல்லா என்சோவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தா. அதில் கொஞ்ச நாளாகவே என் அப்பாவோட நடவடிக்கை சரியில்லை, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வேற ஒருத்தராக மாறுறாரு அப்படின்னு அவள் எழுதியிருந்தா. இதை படித்து பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்க அடுத்தடுத்து இவங்க பிரச்சனை மாட்டுறாங்க. அதுக்கான காரணம் எஸ்பெரடோ கேங்க தான் இருந்துச்சு. இங்கேருந்து தான் டான் டொரிசிக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. டான் எஸ்பெரடோ ஒரு போரை தொடங்க பிளான் பண்ணியிருக்கான்.
இங்கிற மொத்த பிஸ்னஸுமே டேக் ஓவர் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மொத்த இடத்தையும் அவன் ஒருத்தனை ஆளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு டான் டொரிசிக்கு புரிய வருது. ஒரு நாள் லூக்காவோட குழந்தைக்கு ஞானசானம் செய்கிற நாள். இந்த நாளுக்கு எல்லாருமே ஃபேமிலியாக கூடியிருந்தாங்க. என்சோ எசபெல்லாவை கூட்டு வந்திருந்தான். அந்த நாள் அவனுக்கு இனிமையாக இருந்துச்சு. லூக்காவோட குழந்தைக்கு ஞானஸ்தானம் பண்ணுற மாதிரியே இவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு இவங்களுக்கும் ஆசை இருந்துச்சு. என்சோ எசபெல்லாவுக்காக மலர்களை வாங்கி கொடுக்க அவளும் ஆசையாக சூடிக்கிறா. திருசபையில் ஞானஸ்தானம் முடிஞ்சு எல்லாரும் புகைப்படம் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. சீக்கிரமா ஒரு பொண்ணை பிடி, நீ இப்படி ஒரு போட்டோ எடுக்கலாம். இளவெடியா, நீ கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொலகாரன் அங்க இருக்கான். சீக்கிரமா எல்லாம் ஒழிச்சுங்க, இதெல்லாம் ஒழிஞ்சுங்க. ஸ்படரோ பண்ணாட ஆம்பளை இருந்தா இப்போ வாடா. அண்ணே உள்ளே இருங்கண்ணே. அந்த நாயை கண்டுபிடி, அவன் தலை வேடம் இருக்கு. நான் அவனை கவர் பண்றேன். எல்மேர்லோ எப்படியாவது என்ஜோவை கொல்ல முயற்சி பண்ணா. அவனுடைய சகோதர சாவுக்கு பழிவாங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருந்தான். குறிப்பாக தன்னை கீழே இருந்த ஒரு அடிமை இன்னைக்கு தன்னோட மேலே இருக்கிறதும் மேலும் தன்னோட சகோதரனை கொன்னதும் அவனுக்கு மிகப்பெரிய கோபத்தையும் பழி உணர்ச்சியும் கொடுத்துருது. இந்த ஒரு காரணத்தினாலேயே என்ஜோவை கொல்ல துடிக்க 2 பேருமே மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. துப்பாக ஆரம்பிச்ச சண்டை கத்தி சண்டையா மாறி ஒத்தைக்கு ஒத்தையா சண்டை போட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல என்சோ அவன் கழுத்துல கத்திய சொக நேரத்துல திடீர்னு அவன் என்சோவோட தொடையிலேயே கத்தியில குத்திடுறான். என்சோனால பாதிக்கப்பட அவரை கொல்றதுக்கு இவன் முயற்சி பண்ற அந்த நேரத்துல என்னை காப்பாத்திட்டீங்கண்ணே. மறுபடியும் இன்சோ விடுறா தம்பி. எல்மோல இறந்து போனதுக்கு அப்புறம் ஊர் முழுக்க இந்த மாபார் தான் பெரும் பேசு பொருளாக இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினாலேயே டொரிசியோட நண்பரான டான் பேரன் ஃபாட்டினெல்லோ அவரோட மகனான எசபெல்லாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பெரிய ஃபேமிலி ஆகிட்டோம் அப்படின்னா எஸ்பெராடாவால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த டீலுக்கு ஒத்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் டான் டொரிசிக்கு இது ஏற்றுக்கலாமா வேணாமான்னு கூட தெரியல. இந்த ஒரு காரணத்தினால இந்த பிரச்சனை முடிச்சு விடுறதுக்காக டொரிசியும் டான் எஸ்பெராடோவையும் ஒரே இடத்துல மீட் பண்ண வைக்கிறாங்க. டான் டொரிசி உயிர் சேதத்துக்கு நஷ்டஈடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் எஸ்பெராடோ கேங் அதுக்கு பிடிபடுற மாதிரி இல்லை. ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க அந்த நேரத்தில் டான் எஸ்பெராடோவும் நண்பனும் தனியா எந்திரிச்சு போனாங்க. என்ன நடக்குதுன்னு இவங்க முடிச்சிட்டு இருக்க அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமா? வேண்டாம். தப்பிச்சிருங்க, இது ஒரு ட்ராப். ஐயா குடிக்க. அடச்சா ஹெட்ஜோ, இதை வச்சுக்க. இங்கதான் தெரிய வந்தது இது ஒரு ட்ராப் அப்படின்னு. டான் எஸ்பெராடோ ஆட்கள் சுற்றி இருக்க அவங்கள சுட்டுக்கொள்ள முயற்சி பண்ணாங்க. இவங்க தங்களை காப்பாற்றிக்கிட்டு லூக்காயோட காப்பாற்றணும் அப்படின்னு லூக்காவை தூக்கிட்டு வண்டியில் போட்டு தன்னை எதிர்க்க வந்த இதுகளை சுட்டு கொண்டுட்டு கஷ்டப்பட்டு தப்பிக்கிறாங்க. கதவை தரங்க. லூக்கா, ஹே, இங்க அப்படியே புடி. அங்கிருந்து கை இருக்காது, புரியுதா? அந்த அலமாரில மருந்துக்கு எடு. டாக்டர் எங்க?
வந்துட்டே இருக்காருண்ணே, தன்னம்பிக்கை விட்டுறாதீங்கண்ணே. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பேச்சு கொடுத்துட்டே இருங்க. கனவுல என்ன மன்னிச்சிடு என்ஜோ. என்ஜோ என்ன பாரு, போயிடு, இங்க இருக்காத, முடிஞ்ச அளவுக்கு இங்கிருந்து போக பாருல. லூக்கா அண்ணே, லூக்கா லூக்கா அண்ணே, அண்ணா எழுதுருங்க அண்ணே, ஏதாவது பேசுங்கண்ணே. கரைச்சிருச்சு மருந்து கரைச்சிருச்சு. அண்ணே கண்ணை திறந்து பாருங்கண்ணே. லூக்காவோட மரணம் என்சோவை ரொம்பவே பாதிக்குது. தன் வீட்டில் இருக்கும்போது கூட அவர் மரண பயத்தில் தான் இருந்தார். தன்னை யாராவது கொல்ல வருவாங்களா அப்படின்னு துப்பாக்கியோட தான் அவர் இரவை சந்திச்சாரு. லூக்காவோட பணத்தை பார்த்த டான் கதறி ஆட ஆரம்பிச்சாரு. இதுக்கு இப்போ பழி வாங்கியே ஆகணும். போல தான் டான் எஸ்பர்டாவும் நம்மளை நம்ப வச்சு ஏமாத்தின ஃபாண்ட்ரேலாவும் அங்கதான் பதுங்கி இருக்காங்க. நீ அங்க போய் அவங்க 2 பேரை கொன்னுரு, அப்படி கொன்னா மட்டும்தான் லூக்காவோட மரணத்துக்கு சில பதிலடி கிடைக்கும் அப்படின்னு டான் சொல்ல, என்சோக நேரத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த வேலை செஞ்சு முடிச்சா எசபெல்லாவை தனக்கு கட்டி கொடுப்பாரா அப்படின்னு நம்பிக்கையில அவர் ஓகே சொல்லிடுறாரு. ஆனா இந்த விஷயம் கேள்விப்பட்ட எசபெல்லா என்சோவை தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவர் உன்னை என்ன பண்ண சொன்னாரு? கேட்ட கேள்வி பதில் சொல்லு. நான் கேட்டதுக்கு நீ சொல்லு. நான் முடிக்க வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு, நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமா திரும்ப வந்து. கடைசியா இதே வார்த்தையை தான் லூக்காவும் அவன் மனைவி கிட்ட சொன்னான். நான் சொல்லவா நீ எங்க போறன்னு? அவர் உன்னை தனியா அனுப்ப பாக்குறாரு. என்னால இதை பார்த்துக்க முடியும் எசபெல்லா, நான் இதை செஞ்சே ஆகணும் லூக்காவுக்காக. நீ என்ன பண்ணாலும் லூக்கா இப்ப திரும்ப வர போறது இல்ல. லூக்கா இப்ப இல்ல. லூக்கா என் அப்பாவுக்காக இருந்தாரு, வரட்டு கௌரவத்துக்காக. அதே தப்பு நான் உன்னை செய்ய விட மாட்டேன். என்சோ, நான் பிரெக்னண்டா இருக்கேன். எனக்கு நீ வேணும் எப்பவுமே. எனக்கு வேற வழி இல்லை. உங்க அப்பா இந்த முடிவெடுக்கிறது அவ்வளவு ஈஸியா போச்சுல உனக்கு? எனக்கு அப்பவே தெரியும் நீ தான் பண்ணுவ. அடச்ச, என்சோவுக்கு ஒரு வழி தெரியல. டானுக்காக இதை செய்யலான்னு முடிவு எடுத்திருந்தாரு. என்சோ அங்கிருந்து பலாமோவுக்கு போயிருந்தாரு. அந்த இடத்துல தான் இவர் கொல்ல வேண்டிய எஸ்பெராடாவும் ஃபோன்ட்ரேனாவும் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அங்கிருந்த ஒரு பாதிரியாருக்கு என்சோ கட்டுக்கட்டா பணத்தை கொடுக்க அவர் அந்த ஊர்ல இருக்கிற ரகசிய வழிகளுக்கு அழைச்சிட்டு போனாரு. அந்த நேரத்தில் ஃபோன்ட்லேனா ஓபரா ஹவுஸில் ஒரு ப்ரைவேட் சேரில் ட்ராமா பார்த்துக்கிட்டு இருக்க. கழுத்தில் கத்தி வச்சு அவன் காதில் உன்னுடைய பேரஸை தான் ஒரு நல்ல மனுஷனை கொண்டு இருக்கு, இதோட நீ சாவுடா அப்படின்னு அவன் கழுத்தில் கத்தி வச்சு குத்தி கிழிக்க, இந்த விஷயத்த டான் எஸ்பெராடோ பார்த்துடுறான். அவங்க இருந்து தப்பிச்சு ஓட என்சோ விடாம அவனை துரத்த ஆரம்பிச்சாரு. அவன் டனக்குள்ள ஓடி தப்பிக்க முயற்சி பண்ண ஒரு இன்ச்சு கூட விடாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவன் கழுத்துலேயே கத்திய சொருகிடுறாரு. அவனை கொன்னதுக்கு அத்தாச்சியா அவனை மோதத்தை எடுத்துக்கிட்டு அவர் கஷ்டப்பட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. டான் டொரிசி கிட்ட அவனை மோதிரத்தை கொடுக்க டான் டொரிசி என்சோவை பார்த்து ரொம்பவே பெருமைப்பட்டிருந்தாரு. இதோட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு என்சோ நினைச்சாலும் இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய பிரச்சனைகளே உருவாக போகுது.
என்சோ லூக்காவோட கல்லறைக்கு போயிட்டு அடிக்கடி அஞ்சலி செலுத்தும் போது எசபெல்லா அவகிட்ட லூக்கா மாதிரி நீயும் இன்னொருத்தனை பெருமையாக சாகாத அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா. எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் நிலைமை வேற விதமாக மாறிக்கிட்டு இருந்துச்சு. செல்ஃப்ரேமனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எஸ்பரோட இல்லாதனால அந்த கண்ட்ரோல் முழுவதுமே டான் டொரிசி கிட்ட போயிருந்தது. ஒரு நாள் என்சோ டானை பார்க்கும் பொழுது அவர் யாரையோ கொடுமையாக தாக்கிட்டு இருந்தாரு. அது சல்ஃபர் மைனில் வேலை பார்க்குற ஒருத்தன். ஏனோ தெரியல என்சோவுக்கு டான் டொரிசியோட புதிய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது எல்மெர்லோ அவர் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போனான். மேலும் டான் டொரிசி அங்க வேலை செய்யற மக்களை அதிக நேரம் வேலை புழிய ஆரம்பிச்சாரு. இது தன்னை பணக்காரன் ஆக்கும் அப்படின்னு டான் டொரிசி அங்க சொல்லிட்டு போக ஏதோ தப்பா நடக்குதுன்னு என்சோ புரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலுமே என்சோ டான் டொரிசிக்காக நேர்மையா வேலை செஞ்சிருந்தாரு. ஏன் டான் டொரிசியோட செல்லப்பிள்ளையாவே மாறி இருந்தாரு. இந்த ஒரு விஷயம் சீசருக்கு ரொம்பவே பொறாமையை ஏற்படுத்தினது. அது என்சோவுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியற அளவுக்கு என்சோவுக்கு புரிஞ்சிருச்சு. எசபெல்லோட கர்ப்பத்தை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது, அதே மாதிரி இங்கேயும் நிம்மதியா வாழ முடியாது. இதனால லியோ கிட்ட இங்கிருந்து அமெரிக்கா போறதுக்கான 2 டிக்கெட்டுகளை வாங்கி எசபெல்லா கூட்டுக்கிட்டு இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாரு. போறதுக்கு முன்னாடி லூக்கோட மனைவி கிட்ட அவங்க பசங்களுக்கு பாத்துக்கிறதுக்கான காசை கொடுத்து சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப முடிவு எடுத்திருந்தாரு. ட்ரெயின் மூலியமா இங்கிருந்து பொலாம போயிட்டு அங்கிருந்து கப்பல் மூலியமா அமெரிக்காவில் இருக்கிற எம்பையர் பே போயிடலான்னு என்சோ திட்டமிட்டு இருந்தாரு. இதனால அவங்க கார்ல தேவையான பெட்டிப்படை எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருந்தாங்க. போற வழியில் என்சோ பிறக்க போற தன் குழந்தைக்காக ஒரு பொம்மையும் ஒரு லெட்டரையும் கொடுத்திருந்தாரு. தான் அனுபவிக்காத ஒரு நல்ல குழந்தை பருவத்தை தான் குழந்தையாவது அனுபவிக்கிறோம் அப்படின்னு என்சோ எசபெல்லா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. 2 பேரும் பெட்டி எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக சொல்லாம கொள்ளாம எங்க போறீங்க? என்சோ உங்க லவ் மேட்டர் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நீ என்ன கதி ஆக போறன்னு பாருடா. மரியாதையா கையை என் மேல இருந்து எடு. அவன் மட்டும் இல்ல, உன் வாரிசும் தான். சர்ச்சு ஃபாதர் கிட்ட பவர் மன்னிப்பு கேட்டதை மொத்தத்துக்கு அவன் என்கிட்ட கட்டிட்டான். உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? இந்த வயசுல என்ன ஆட்டம் ஆடுதுங்க பாத்தியா? மனுஷனா நீ? அவளை விடுங்கடா. உங்க பாவத்தை கழிக்க உங்க அப்பா பிளான் பண்ணிட்டாண்டி. அவ்வளவு சீக்கிரமா தப்பிச்சுன்னு முடிவு பண்ணிக்கிட்டீங்களே நீங்க. வேண்டாம், அவளை விடுங்க. அதை எடு சீக்கிரம். கேட்டுச்சா? எட்டுன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணு தெரியும்ல? என்சோ என்ன காப்பாத்து. நீ பயப்படாத, நான் உன்னை தேடி வருவேன், உன்னை காப்பாத்துவேன். என்சோ என்சோவை சீசர் கட்டி வச்சு கூட்டு போயிருந்தான். நேரடியா அவனை சல்ஃபர் சுரங்கத்துல இருக்கிற டான் டொரிசிட்ட கூட்டி போக டான் டொரிசி பார்த்த உடனே கண்டபடி என்சோவை அடிக்க ஆரம்பிச்சாரு. என்சோ என்னதான் டொரிசிக்காக தன் உயிரே பணம் வச்சு வேலை செஞ்சாலும் டொரிசி கடைசி வரைக்கும் என்சோவை ஒரு வேலைக்காரன் மட்டும்தான் பார்த்திருந்தாரு. தான் ஒரே மகளை இவன் நேசிக்கிறது அவரால் ஏத்துக்க முடியல. இதனால என்சோவை ஆணவ கொலை பண்ண முயற்சி பண்ணாரு. சீசரை கத்தியை கொடுத்து என்சோவை கொல்ல சொல்ல நடக்கிற அந்த கொடுமையை தாங்கிக்க முடியாத எரிமலையே குமரி வெடிக்க ஆரம்பிச்சுது. இந்த இடத்துல தான் சீசருக்கும் என்சோவுக்கும் சண்டை வர 2 பேருமே மாத்தி மாத்தி ஒத்தைக்கு ஒத்தையா கத்தியில சண்டை போடுறாங்க. ஆனா ஜெயிச்சது என்சோ தான். ஜெயிச்ச என்சோவால தன் உயிரினமான சீசரை கொல்ல மனசு வரல. நான் இங்கிருந்து போறேன், நீ என்னமா இருக்காத, உனக்கு ஒரு வாழ்க்கையை பார்த்துக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து வர டான் டொரிசி அவரை கொல்ல முயற்சி பண்ணா. 2 பேருக்குள்ள சண்டை பெருசா போயிட்டு இருந்துச்சு. அது சுரங்க அளவுக்கு போய் சண்டை போட்டு இருக்க சுரங்க வழி தெரிஞ்ச என்சோ கஷ்டமே இல்லாம அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு. ஆனா என்சோவை கொன்னே ஆகணும்ட்டு வெறி பிடிச்சி போயிருந்த டொரிசி கஷ்டப்பட்டுல உடச்சிக்கிட்டு வெளியே வந்து அவங்க கூட கத்தியாலேயே ஒத்தைக்கு ஒத்தையா சண்டை போட்டு இருந்தாரு. 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க வேற வழி இல்லாம என்சோ டானை குத்தி கொன்னுடுறாரு. இதோட டான் டொரிசியும் இறந்து போக எதிரில் சீசர் இருந்தான்.
நீயும் நானும் மட்டும்தான். நீ ஆசைப்பட்ட மாதிரி என்ன மன்னிச்சிடு. என்ன மன்னிச்சது. மறுபுறம் எசபெல்லா தன்னோட வயிற்றுல வளர்ற என்சோவோட குழந்தைய காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருந்தா. அந்த நேரத்தில் இருமலை வெடிச்சதுனால அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமாக தீப்பிடிக்க ஆரம்பிச்சுது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு எவ்வளோ தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு எசபெல்லா முயற்சிக்க டீனோவை தடுக்க முயற்சி பண்ணா. ஆனால் கஷ்டப்பட்டு எசபெல்லா டீனோவை அங்கேயே அடித்து கொன்னுட்டு அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறா. வெளியே வர அந்த நேரத்தில் கையில் ரத்தக்கரையோட டிக்கெட் எடுத்துக்கிட்டு சீசர் அங்கே வந்திருந்தான். என்னதான் அவன் என்சோவை கொண்டு இருந்தாலும் தான் உறவுக்காரியான எசபெல்லாவை கொல்றதுக்கு அவனுக்கு மனசு வரல. இதனாலே அவன் டிக்கெட்டை அவகிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து போக சொல்ல டொரிசியோட இடமே மொத்தமாக எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வழி விடுறீங்களா? அன்பே, இந்த நாளை என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். நமக்காகவும் நம்ம குழந்தைகளுக்காகவும் நம்ம எடுத்து வச்ச முதல் படி இது. நான் செத்தாலும் பரவாயில்லன்னு எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போனார். ஆனால் அதே தப்பை நான் என் குழந்தைய பண்ண போகிறதில்ல. என் குழந்தை எப்படி வாழணும்னு ஆசைப்பட்றானோ அப்படி வளர்க்க போகிறேன். என்னால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் எதிர்காலத்தை புதுசாக ஆரம்பிக்க முடியும். அது உன்னோடையும் நம்மளோட காதலோடையும். இப்படிக்கு புருஷன் என்சோ. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த கேமோட கதையை நான் சுருக்கமாக தான் சொல்லியிருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா? இந்த கேமோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேமை விளாட மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ விளையாடி எக்ஸ்பீரியன்ஸை தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை நானே ஒரு PlayStation 5 ஒரு நல்ல பிசி வாங்கினா லைவ் போடுறேன், அதை பார்த்துங்க. ரொம்ப எமோஷனலாக டச்சிங்கான ஒரு கதை. முடிவு நிறைய பேர் ஃபீலிங்ஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்ஸேக்கெல்லாம் பாவம் அழுதுட்டாங்க. ஓகேவா? ரெக்கார்டிங் பண்ணும்போது அடுத்து என்ன கேமோட கதை போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சூப்பர் சோல்ஜர்ஸுக்கு இந்த வாரத்தோட கதை இந்த இப்பயே வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்றதை கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர் சோல்ஜர்ஸுக்கு மட்டும் தெரியும் என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா போல் போடுவேன், அது மறக்காமல் நாளைக்கு போலில் ஓட்டு போடுங்க. ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக கதை சந்திக்கிறேன். ஓட்டுறேன். பாய்.